வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம செஷனில் யூனிட் 14ல் உள்ள பேலன்ஸ் டீட்டெயிலை எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல், எக்ஸ்பிளைன் தி கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சிஸ்டோல் டயஸ்டோலை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அதுக்காக ஒரு டேப்லெட் காலம் ட்ரா பண்ணிக்கோங்க. சிஸ்டோல்னா என்ன, டயஸ்டோல்னா என்னன்னு எழுதிட்டு அதோட ஃபங்க்ஷன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சிஸ்டோல்னா என்னென்னா கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட், டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் ஆஃப் தி ஹார்ட். ஸோ சிஸ்டோல் அப்போ சிஸ்டோல்னா என்னதுன்னா ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறது தான் சிஸ்டோல், ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகிறது டயஸ்டோல். நெக்ஸ்ட்டு ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும், இட் புஷஸ் தி பிளட் அவுட். ஸோ ஹார்ட் கான்ட்ராக்ட் ஆகும்போது உள்ளே இருக்க பிளட் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இட் புஷஸ் தி பிளட் அவுட் ஆஃப் தி ஹார்ட். டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன் ஆகிறது தான். அப்போ வந்து ஹார்ட் ஃபுல்லாக பிளட் வந்து ஃபில் ஆகும். ஸோ ஆரிக்கல்ஸ் ஆர் ஃபில்டு வித் தி பிளட். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் ஹார்ட் ஃபுல்லாக எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு, எப்படி நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஏ நோடு தான் ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஆஃப் தி ஹார்ட். அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்டை இன்டியூஸ் பண்ணுறது இந்த எஸ்ஏ நோடு தான். அதனால வி கேன் சே எஸ்ஏ நோடு ஆக்ட் ஆஸ் அ பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். எஸ்ஏ நோடு ஆக்ட் ஆஸ் தி பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட். ஸோ ஏன் நம்ம பேஸ் மேக்கர் சொல்கிறோன்னா, இதுதான் என்ன பண்ணுதுன்னா இட் இனிஷியேட்ஸ் தி இம்பல்ஸ். இந்த ஒரு இம்பல்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த இம்பல்ஸ்னால தான் ஹார்ட் மசில்ஸ் கான்ட்ராக்டே ஆக ஆரம்பிக்குது. இந்த எஸ்ஏ நோடு இல்லைன்னா ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகாது. ஸோ இட் இனிஷியேட் தி இம்பல்ஸ் விச் ஸ்டிமுலேட்ஸ் தி ஹார்ட் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கூட. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த எஸ்ஏ நோட் வந்து ஒரு இம்பல்ஸை கிரியேட் பண்ணது இல்லையா, அது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ஒரு வேவ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இட் ஸ்ப்ரெட்ஸ் தி வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன். இது வந்து வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுது. எங்கே ஸ்ப்ரெட் பண்ணுது? டு தி ரைட் அண்ட் லெஃப்ட் ஆர்ட்ரியல் வால். இந்த ஆர்ட்ரியல் வால் மேலே இருக்க ரைட் ஆர்ட்ரியம் லெஃப்ட் ஆர்ட்ரியம் வால் ஃபுல்லாகவே அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுது. அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஏவி நோட ரீச் ஆன உடனே ஏவி நோடு வந்து ஸ்டிமுலேட் ஆகிடும். when it reaches AV node it gets stimulated. AV node stimulate ஆயிட்டு AV node என்ன பண்ணுனா திருப்பி அதுவும் wave of contraction ரிலீஸ் பண்ணும். அது எங்க போகும்னா it spreads to the right and left ventricle wall. SA node பார்த்தீங்கன்னா arterial wall வழியா ஸ்ப்ரெட் பண்ணும். AV node வந்து all over the right and left ventricle wall ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ எது வழியாக ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் உள்ள ஃபைபர்ஸ், பர்கின்ஜி ஃபைபர்ஸ் வழியாக ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எஸ்ஏ நோட் க்ரியேட் பண்ணுது, தென் ஏவி நோட் க்ரியேட் பண்ணுது. அந்த வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஹார்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு கண்டினியூஸாக கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்.